ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க 3 பேரும் அகாமடேட், அதாவது ஏடிஎம்கேக்குள்ள போயிட்டாங்கன்னா நாம எடப்பாடிக்கு வந்து இவங்க 3 பேரும் சேலஞ்ச் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் வந்து செங்கோட்டையன் செயல்படுகிறாரா? இல்லை, மறுபடியும் நீங்கள் எடப்பாடிக்கு சேலஞ்சாக இருப்பது, இவங்க 3 பேரும் வந்து வலுவாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பது, இந்த 3 தனிநபர்களை பற்றியே பேசுவது என்பதை தாண்டி அதிமுக தொண்டை என்ன பேசுகிறான்னா கட்சின்னு பேசுகிறான். அவன் கட்சின்னு பார்ப்பது தலைமையகத்தை என்ன ஔவை சண்முகம் சாலையில் பார்க்குறான். அவன் கட்சின்னு பார்ப்பது சின்னத்தை இரட்டை இலைன்னு பார்க்குறான். ஆமாம். அவன் கட்சின்னு பார்ப்பது நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் போய் முட்டி முட்டி மோதி டிடிவி தினகரன் ஒரு பக்கமும், பிறகு அவர் அமமுகவை போன பிறகு ஓபிஎஸ் ஒரு புறமும், புகழேந்தி இன்னொரு புறமும், கேசி பழனிசாமி ஒரு புறமும், சசிகலா ஒரு புறமும் போட்ட வழக்குகளுடைய தீர்ப்புகளெல்லாம் இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு கிரீடம் ஏற்பாடு பண்ணிவிட்டது என்பதை பார்க்குறேன். ஓகே, இதைத்தான் அவன் கட்சியாக பார்க்குறான். வெளியில் இருக்கிற நாம தான் எல்லோரும் கட்சி தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லும் பொழுது ஈவேக்கு சம்பத்தை சேர்த்து சொல்கிறோமா? இல்லை. பொதுக்குழுவிலிருந்து விரட்டப்பட்ட எஸ் ராஜேந்திரனை சேர்த்து சொல்கிறோமா? இல்லை. வெளியே போன வைகோவை பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள், திமுகவை ஒன்று சேர்க்கணும் சொல்கிறோமா? அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு இன்னொரு கட்சி ஐக்கியமாயிட்டாங்க சார். அமமுக வெளியே போய் இன்னொரு கட்சியாக தன்னை உருவாக்கவில்லையா? ஆயிடுச்சு. அங்கே மட்டும் சேர்த்து சொல்கிறோமே அதிமுகவில். அப்போ நமக்கும் வந்து சார்பு சிந்தனை இருக்கா? திமுகவை குறைகள் சொல்லக்கூடாது, அதிமுகவை மட்டும் சொல்லுவோம், கொதறுவோம் என்ற சிந்தனை போக்கு நமக்குள் இருக்கிறதா? அது சாதாரண சிந்தனை போக்கா, அசாதாரணமானதா? இதுதான் கேள்வி. ஓகே சார்.